நான் உம்மை நேசிக்கிறதற்கு பலன் தாரும். ஹல்லேலூயா. இந்த நேற்றைய தினத்திலே ஒரு ஊழியக்காரரை சந்திக்கும் போது அவங்க ஒரு ஃபேமிலியை குறித்து அவங்க பேசிட்டே இருந்தாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்த ஒரு வாலிப தம்பி ஒரு பெண்ணை நேசிக்கிறதுனால அவன் எதையெல்லாம் இழந்துட்டான் அப்படின்றத குறித்து அவர் என்கிட்ட சொல்லிட்டே இருந்தார். பாஸ்டர், இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்துருச்சு, அதை இழந்துட்டான், இதை இழந்துட்டான், இந்த வேலையை இழந்துட்டான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை வயசாகுது, எல்லாத்தையும் இழந்து அந்த ஒரே ஒரு பொண்ணு மேலே வச்ச அந்த பாசத்திற்காக எல்லாத்தையும் இழந்துட்டு இன்னைக்கு அப்படியே நிற்கதியாக நின்றுட்டு இருக்கிறான். அவனை என்ன பண்ணுறன்னே தெரில அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு இருந்தார். அப்போது ஒரு அன்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் அவனுக்கு வந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகளை குறித்து அவர் சொன்னார். இந்த மாதிரி ஒரு இடத்துல வாய்ப்பு வந்துருச்சு இவன் வளர்றதற்கு. ஆனால் எல்லாத்தையுமே இந்த பொண்ணுக்காக உதறி தள்ளிட்டான். இப்போ அந்த பொண்ணே அவன் கூட இல்லை அப்படின்னு சொன்னார். இப்போ அந்த பொண்ணு அவனை நேசிக்கல. இப்போ அந்த பொண்ணு நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ அந்த பொண்ணுக்காக எல்லாவற்றையும் இழந்தான். இப்போ அந்த பொண்ணே அவன் கூட இல்லை, அதனால ரொம்ப அவன் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி அவனுடைய விஷயத்தை குறித்து பேசிட்டு இருந்தார். அப்போது அவன் இழந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரியது. ஏன் அப்படின்னா அந்த புள்ள மேலே வச்ச ஒரே பாசத்திற்காக, உண்மையான பாசத்திற்காக எல்லாத்தையும் தூக்கி போடுறதுக்கு அந்த பையன் ஆயத்தமாக இருந்தான். அதான் உண்மையான அன்பு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில காரியங்களை ஆண்டவர் விட்டுரு, வேண்டாம், இது எதுக்கும் உனக்கு, இதனால தானே நீ என்னை விட்டு தூரம் போற, இதனால தானே நீ என்னை நேசிக்க முடியல, இதனால தானே என்னுடைய சமூகத்தில் நீ ரொம்ப நேரம் உட்கார முடியல, நீ ரொம்ப நேரம் இதை வச்சிருக்காத, இது உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது உண்மையான பாசமா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்னா கர்த்தருக்காக அதை இழந்துருவோம். இன்றைக்கு இந்த 18வது நாள் ஜெபத்துல உங்கள்கிட்ட யார்கிட்டையாவது ஆண்டவர் பேசுறாரா? நீங்க உண்மையா ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் என்ன அப்படின்னா, நீ ஆண்டவருக்காக விடுறது தான் உண்மையான நேசம். ஆண்டவர் இதனால தான் என்னை விட்டு தூரம் போனேன், இதனால தான் நீ ஜெபிக்கல அப்படின்னு எந்த காரியம் ஆண்டவரை விட்டு உங்களை பிரிச்சிருச்சு, எந்த காரியம் ஆண்டவரை உங்களை தூரமாக்கிருச்சு, எந்த காரியம் உங்களை ஜெபிக்க விடலை, ஒர்ஷிப் பண்ண விடலை, அந்த விஷயத்தை இன்னைக்கு அர்ப்பணிச்சிருங்க. வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாம், அது எனக்கு இருக்க வேண்டாம், அந்த விஷயத்தோடு நான் வாழ விரும்பலை, நான் உண்மையே நேசிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவருக்காக இழக்கிறது என்கிறது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆமேன். தேவனுக்காக இழந்த யாரும் திரும்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாம போனதே இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் வழியிலே சந்திக்கிறார். சந்திச்ச உடனே